மச்சான் வாடா மச்சான், போன வேலை என்னாச்சு? என்ன ஆகும்? ஒன்றும் ஆகலை. வழக்கம் போல தானே? வழக்கம் போல தான். டெய்லி ரவுண்ட்ஸில் தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றும் ஆக மாட்டேது. என்ன சொன்னாங்க? டெய்லியும் ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, வெளில போடான்னு சொல்கிறாங்க. இதே தான்டா டெய்லியும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறது? நம்ம மச்சான் போயிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. அந்த எந்த சேனலுக்கு போயிட்டேனே? அந்த சேனலுக்கும் அந்த ஒரு டும் டும் சேனல் அதுக்கும் போயிட்டேனே. எல்லா சேனலுக்கும் போயிட்டு அதான் சொல்கிறேன். ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, எங்கேப்பா வந்தீங்கிறாங்க. சார் இது மாதிரி ஏதாவது ஆடிஷன் நடந்துச்சுன்னா சொல்லுங்கள் சார், வரோம் சார். தம்பி நீங்கள் அப்படியே அந்த கதவை சத்திட்டு வெளில ஓடுங்கிறாங்க அப்படின்றாங்க. எந்த சேனலுக்கு போனால் இதான் சொல்கிறாங்க. நமக்கே சரியான டென்ஷன். அது என்ன முடிவு பண்ணியிருக்க? டேய் இப்போ தாண்டா ஒரு யாவும் வருது. என்ன? நம்ம எல்லா சேனலுக்கும் போனோம்னு நீ நினைக்கிறியா? ஆமா, அந்த அவர் சேனலு, இவர் சேனலு, அவர் சேனலு, எல்லா சேனலுக்கும் போயிட்டோம்டா. ஆடா லூசு பையல, 2 சேனல் நம்ம போகவே இல்லையே. என்னது இது? இன்னமும் தெரில. டே முக்கியமான சேனல்ரா. அவரு கூட அங்க டாப்ல இருக்காரு, இவர் இங்கிட்ட டாப்ல இருக்காரு. அதை சொல்றியா நீ? அதான்டா. என்னது? நம்ம ஜெய் டிவி. ஓஹோ, அதை சொல்றேன். நான் ஜெய் டிவிக்கு போலான்னு இருக்கேனே. நீ என்ன ஜீ தமிழுக்கு போலான்னு பார்த்தேன். ஆமா, அதையும் நம்ம விட்டுட்டோமே, மறந்துட்டோமே. மெயினான சேனல் இல்ல, ஜெய் டிவியோட ஜெராக்ஸ் தான் கீ தமிழ் கூட சொல்லலாம், தப்பு இல்ல, சொல்லலாம். ஏன்னா ஆமா, இதுல சூப்பர் சிங்கர்னா அதை சரி கம்மா பத அப்படின்னு போட்டு ஏதோ ஒண்ணு பண்றானுங்க. இதே மாதிரிதான் பண்றாங்க. இதுல குமரன் மீனாட்சின்னா இதுல வந்து சரவணன் வேமா தொடர்றதுக்கு கடவுள். ஆனால் விஜய் டிவிக்கு மட்டும் போனேன்னு வச்சுக்கோங்க, சரியான லைஃப். அடே என்ஜாய் பண்ணலாம். நம்ம இங்கேருந்து பேண்ட் சட்டையை மாட்டிட்டு போனா மட்டும் போதும். அவங்களே கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களும் நடிக்க விட்டு அவங்களே ஒரு பொண்ணை கொடுத்து இந்த பொண்ணை லவ் பண்ணுப்பான்னு சொல்லி அந்த பொண்ணையே கல்யாணம் என்கேஜ்மெண்ட் எல்லாம் நடத்தி அந்த பொண்ணையும் கல்யாணமும் பண்ணி வச்சு அதானே கல்யாணம் மட்டும் தானே? இல்ல கேட்டேன். அதான் கல்யாணம் நடந்தா அப்புறம் எல்லாம் இருக்கு. அவங்களே கூப்பிட்டு வச்சு இந்தப்பா இன்டர்வியூலாம் எடுப்பாங்க. அது வேற. அதுல நடக்குது. அவங்களுக்கு அவங்களே அவார்டு கொடுத்துக்குவாங்க. ஆமா, அது வேற நடக்குது. ஆரம்பிச்சிட்டோம்ல. என்ன அப்படி சொல்றா? தெரியாதா? எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு. போயிட்டு நம்ம மட்டும் அங்க போயிட்டோம்னு வச்சுக்கேன். அதான்டா போய் அவன்டா நாளைக்கு அவரை மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. ஆமா, அவரை மாதிரி ஆக்கிடுவாங்க. பெரிய லெவலுக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னு வச்சுக்க, கல்யாணம் பண்ணிட்டு விட்டாலும் பரவாயில்ல, அவனுங்களே கூப்பிட்டு வளகாப்பெல்லாம் நடத்துறாங்க. பத்தாதுக்கு இதெல்லாம் செயின் எல்லாம் போடுவாங்க போல, நகையெல்லாம் கொடுப்பாங்க போல. இதெல்லாம் பேன் நடக்குமா? என்ன அப்படி சொல்ற? நடக்காம போகுது. நம்மள எங்க கூப்பிட போறாங்க? அது வேற இருக்கிற இல்லை. நல்ல லைஃப்டா போனாக்கா அவனுங்களே கூப்பிட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு வளகாப்பு நடத்தி குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தையும் ஒரு சீரியல் நடிக்க வச்சு அந்த குழந்தைக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டு அதே முடிச்சிருவாங்க. இல்லை செலவு நம்ம ஒரு பரம்பரையே அதில் போயிட்டு இருக்கிறது மாதிரி இருக்கு தோணுது. எல்லாமே அவனுங்களே பார்த்துக்குவாங்க. அவங்களே பார்த்துக்குவாங்க, கண்டிப்பா பார்த்துக்குவாங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனா அது அவங்களுக்கு தான் பார்த்துக்குவாங்க. நம்மளுக்கு பார்க்க மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்க. நம்ம கனவு நம்ம கிளம்பி போக வேண்டியதான். அப்படியெல்லாம் விடக்கூடாது. நம்ம வந்து ஜெயிக்கணும். நம்ம இதில் வந்து இறங்கிட்டோம், ஜெயிக்கிறோம். ஆனால் அதுக்கு ஒரே வழி தான். என்ன வழி? இன்னொன்று சொல்ல மறந்துட்டேனே. நம்ம நண்பன், ஆமா அவன் ஏதோ ஒரு சேனல், நம்ம நண்பன் ஃபன் விருந்துன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறான். என்ன விருந்து? ஃபன் விருந்து சேனல். அப்படின்னு ஒரு சேனல் கேள்விப்பட்டதே இல்லையா? இனிமேல் கேள்விப்படுவல்ல, இனிமேல் வரும்ல, நல்லா இருக்கும் சேனல், இறங்குவோம்ல. பண்ணு இருந்து பேரை கேட்டால மிரளும்ல. அதை ஆரம்பிக்கிறோம், அதுல இறங்குறோம், தாட்டுறோம், தூக்குறோம், வேற லெவலுக்கு போறோம் நம்ம 2 பேரும். அப்படிலாம் யோசிச்சா அதெல்லாம் நடக்குமா? நடக்குமான்னு தான் கொஞ்சம் டவுட் இருக்கு. கண்டிப்பா நடக்கும். எப்படி நடக்கும்? நம்பிக்கை இருக்கு. நம்ம 2 பேர்ல அதுல போறோம். இல்ல இல்ல, ஏன் இன்னொரு விஷயம் இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். அப்படின்னு இன்னொரு விஷயம் அவங்க மனசு வச்சா மட்டும்தான் அது நடக்கும். கண்டிப்பா வைப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மனசெல்லாம் இருக்குது. கண்டிப்பா வைப்பாங்க. அவங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணலன்னா 2 பேரும் லைஃப் இதுல தான் இருக்கு சொல்லிவிட்டேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணிடுங்க.